இது பார்த்தீங்களா ஷீட் மாஸ்க். இதுதான் நான் இப்போ போட போகிறேன். இன்றைக்கி என்னோட டே விலாக் பார்க்கலாமா வாங்க. இது பார்த்தீங்களா ஷீட் மாஸ்க். இதுதான் நான் இப்போ போட போகிறேன் ஃபேஸில். ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் இதிலலாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் நான் காசு கொடுத்துலாம் வாங்கலை, ஓசியில் கிடச்சிது, அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் இது உண்மையாக கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் காசு கொடுத்து வாங்கி. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஓசியில் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பேக்கெலாம் அடிக்கடி போட மாட்டேன். எப்போயாவது எனக்கு தோணுச்சுன்னா நான் ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் காமிச்சிடேன், அது யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா முல்தானி மட்டி போடுவேன். வேறு எதுவுமே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. எப்படியோ எனக்கு போட தெரியாமல் போட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருந்தேன். நான் இது போட்டு 1/2 மணி நேரம் ஆகிட்டு. இப்போ எடுத்துடலாமா? காயவே இல்லை. காஞ்சாதான் எடுக்கணுமா இல்லை இப்படி 1/2 மணி நேரம் கழித்து எடுக்கலாமான்னு தெரியல. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், அதனால் நான் வாரத்தில் ஒரு நாள் அந்த காமிச்சினேன் அந்த பவுடர் தான் போடுவேன். இது ஃபஸ்ட் டைம் இப்போ போடுறேன்னா எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியல. உண்மையாக க்ளோவாக இருக்குல்ல நல்லா. நான் போடுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸு கொஞ்சம் எப்படி டார்க்காக தான் தெரிஞ்சுது. இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியுது, நல்லா க்ளோவாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் இது போட்டதே இல்லை. சொன்னேன்ல ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு. இதோட எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு வேறு ஆயிலி ஸ்கின், எப்போ பார்த்தாலும் மூஞ்சில் எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கும். அப்போ இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் போட்டேன். நல்லா இருக்குது உண்மையாகவே. இந்த சைடு பார்க்கவே மாட்டேக்கானே, யார் நிற்கா? இங்கே ஒரு ஆள் நிற்கிதே, யார் என்னென்ன பார்க்கவே மாட்டேக்கான். இப்போ தான் பார்க்கான். நம்மளால பார்த்துட்டானா இல்லைன்னு தெரில. பார்த்துட்டானா? பார்க்கலையா? எப்படி நிற்கிது பாவம். வீட்டில் இவ்வளோ நேரம் ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இந்த வெயிலில் ஆவினேஷை கூப்பிட கிளம்பி வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரோம். அவினேஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு ஏசி சர்வீஸ்க்காக ஆள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, இந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்கும். அதனால் பீரோவெலாம் நவுட்டி அவங்களுக்காக இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் 4 மணி ஆகிட்டு. இதுக்கு மேலே எங்கே சாப்பிடுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு இந்த கடையில் வந்து இந்த வடாப்பாவ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா சட்னி காரமாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம். அப்படியே மார்க்கெட்டில் காய் நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு. நாம் ஆவினேஸ்க்கு டெய்லி காலையிலே சமைக்கிறோமா, அப்போ காய்கறி வீட்டில் நல்லா இருந்தால் தானே வசதியாக இருக்கும், அதனால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து இனி மார்க்கெட்டு வந்தாச்சு. நான் இப்போ அம்மா தக்காளி வாங்குறேன். இனி நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். கிளம்பி இன்னைக்கு காய்கறி ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு தூங்கி முழிச்சு காலையில் ஸ்கூலில் போய் படித்து இப்போ காலையில் காலேஜ் போய் படித்து பைக் வாங்கிடலாம். வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு பைக் வாங்கிடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இந்த சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் ஆவினேஷ் பேசினதை கேட்டிங்களா? அவனுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவான் வீடியோவில் வரணும், வீடியோவில் பேசணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. நான் தான் அவனை வந்து தம்பி நீ ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிற, தேவையில்லாமல் பேசுகிறேன்னு அவனை வீடியோவில் சேர்க்கவே மாட்டேன். ஆனால் அவன் டைம் கிடைக்கிற நேரம் ஏதாவது பேசிகிட்டே இருப்பான். எப்படி இது பண்ணணும்? ஓகேவா? இந்த கம்பியை கலத்தி வச்சிடணுமோ? சாஃப்டாக இருக்குன்னு இன்றைக்கி. இப்போ நாங்கள் மார்க்கெட் போய்ட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டில் நான் இன்றைக்கி காய்கறியோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாப் ஒன்று, இது வந்து 190 ரூபா. அதுக்கப்புறம் இந்த கொடை ஒன்று வாங்கினேன். கொடை நல்ல பெரிய கொடையாக இருக்குது. பார்த்தீங்களோ எவ்வளோ பெரிய கொடை. என்ன பார்த்துட்டே இருக்கேன் இப்படி? சி ஏமா சவுண்டை வைங்க, நான் வெளியே போகிறேன். சரி ஒரு வீடியோ எடுக்க முடியல. ஒரு யூடியூபர் அந்த வீட்டில் மதிக்காங்களா யாராவது? ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு. தக்காளி, கீரை, மிளகாய், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் தேவையானது வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ எதாவது தேவைப்பட்டால் அதுக்கு பிறகு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்தீங்களா? இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.